ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் தேவையான ஒரு சில பூஜை அறை குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பூஜை அறையில் இடம்பெற வேண்டிய பொருட்களில் முக்கியமான பொருள் ஒன்று கண்ணாடி. இது வந்து நம்மளோட பூஜை அறையில் கண்டிப்பாகவே இடம்பெறணும். சின்னதுலேருந்து பெரிய கண்ணாடி வரைக்குமே இருக்குது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி பூஜை அறையில் வச்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, இந்த மாதிரி நாணயங்களை நம்ம கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா ஒரு கண்ணாடி பவுலோ கிளாஸ்லேயோ நம்மளோட பூஜை அறையில் கண்ணாடிக்கு முன்னாடியே வச்சுருப்போம். அந்த நாணயங்களை மந்த்லி ஒன்ஸ் அதை நல்ல தண்ணியில் கொஞ்சோண்டு பன்னீர் விட்டு கழுவி காய வச்சு எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுற அதே கிளாஸ் அல்லது பவுலில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அந்த நாணயங்களை குவியலாக இந்த கண்ணாடி கிளாஸ்லேயாவது பவுல்லையாவது அடுக்கிக்கும். இது மூணுமே பணவசியத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த நாணயங்களை நம்ம கைகளில் எடுத்து குலுக்கும்போது அந்த சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீடுகளில் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூலைகள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற காசுகள் போட்டு வச்சுட்டே இருங்க. இதை நம்ம வாரம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணி நம்ம வைக்கிற கண்ணாடிக்கு முன்னாடி இதை வச்சிடணும். இதனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் நமக்கு கண்ணாடியை பார்க்கும்போது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் இப்படி நம்ம பூஜை அறையில் இந்த நாணயங்களை வைக்கிறோம். இந்த நாணயங்களையும் சரி, நான் கல் உப்பையும் கண்ணாடியில் ஒரே மாதிரி வச்சுருவேன். ஏன்னா இது இரண்டையுமே கண்ணாடி பார்த்து தான் வைக்க போகிறோங்கிறதுனால 2 கண்ணாடியாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய கண்ணாடியை ஒரே கண்ணாடியில் நான் வச்சுருவேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது குபேர பானை. ஒரு சில பேருக்கு இதை பூஜை அறையில் வச்சு எப்படி வழிபடணும்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக சொல்கிறேன். இது மண்பாண்ட கடைகளில் கிடைக்கும். இதோட விலை 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இதில் நிரப்புற பொருட்களை நம்ம மாற்றணும். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் எல்லா விதமான மங்குற பொருட்களுமே நம்ம சேர்க்கலாம். அதாவது பச்சை அரிசி, துவரம்பருப்பு, கல் உப்பு, நாணயங்கள், குன்றின் மணி, வெள்ளி காசுகள், அப்படி இல்லைனா தாமரை விதைகள், மஞ்சள், இது மாதிரி எல்லா மங்கள பொருளுமே சேர்க்கலாம். நான் இந்த 3 அடுக்குலையும் என்ன சேர்ப்பேன்னா, கீழடுக்கில் பச்சை அரிசி, அதுக்கு நடுப்புற உள்ள அடுக்கில் 2வது அடுக்கில் துவரம்பருப்பும், 3வது உள்ள அடுக்கில் நாணயங்களையும் சேர்ப்பேன். இந்த மந்த்லி ஒன்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த அரிசியும் துவரம்பருப்பையும் எடுத்து நாம் மாட்டுக்கு போட்டுறோம். அப்படிலாம் நம்ம சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசியிலையும் துவரம்பருப்பிலையும் சீக்கிரம் பூச்சியோ வண்டுவோ வைக்காமல் இருக்கிறதுக்காக 2 கிராம்பு அதோடய சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த நாணயங்களை வச்சுருக்க 3வது அடுக்கு நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நாணயங்களை கழுவி க்ளீன் பண்ணிக்குவேன். மற்றபடி மந்த்லி இந்த நாணயங்களை நான் வாஷ் பண்ண மாட்டேன். அரிசி பருப்பையும் மட்டும்தான் மாற்றிக்குவேன். நம்ம இதை பௌர்ணமி அன்னைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வளர்பிறை நாட்களான செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த பானையை நம்ம குபேரருக்கே உரிய திசையான வடக்கு திசையில் வச்சு வழிபடணும். செவ்வாய் வெள்ளி தீபதூப ஆராத்தி காமிக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுவுமே நம்மளோட பூஜை அறையில் இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள் வலம்புரி சங்கு. இது மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது. இதில் 2 வகை இருக்குது. வலம்புரி சங்கு ஒன்று, இடம்புரி சங்கு ஒன்று. இது நம்ம புதுசாக வாங்கும் பொழுது பாலாலையும் சுத்தமான தண்ணீராலையும் நம்ம கழுவி எடுத்துடணும். இதை நம்ம கழுவும்போது கொஞ்சம் நுரையாக தான் வரும் ஃபஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது. இந்த சங்கை நம்ம நல்லபடியாக பராமரிக்க முடியும். ஒன்ஸ் நம்மளோட பூஜை அறையில் வச்சுட்டோம் அப்படின்னா, முறையாக வழிபட முடியும்னா இதை நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தவிர்ப்பது நல்லது. இப்போ உங்களால் டெய்லி தண்ணி மாற்ற முடியும் அப்படின்னா, சுத்தமான தண்ணி, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், துளசி இலைகளை போட்டு நம்ம வழிபட வச்சுக்கலாம். அந்த தண்ணியை டெய்லி தீர்த்தமாக நம்ம வீட்டில் தெளிச்சு விட்டுலாம். இதோட சேர்த்து 1 ரூபாய் நாணயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி நாணயம் கூட சேர்த்துக்கலாம். என்னால் டெய்லி தண்ணி மாற்ற முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த சங்குக்குள்ளே பச்சரிசியும் ஒரு வெள்ளி நாணயமும் போட்டு துளசி இலையை வச்சு பூ வச்சு நான் வழிபட்டுக்கிறேன். அதோடையே சேர்த்து 2 கோமதி சக்கரம், ராஜகோமதி சக்கரமும் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு சங்கு வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்டு ஒன்று விற்கிது, அது வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பித்தளை தட்டில் நம்ம பச்சரிசி பரப்பி சங்கை அது மேலே வச்சு தண்ணி யூஸ் பண்ணியும், அப்படி இல்லைனா நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நம்ம அதுக்கு பதிலாக நெல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வலம்புரி சங்கை நம்மளோட பூஜையில் வடக்கு அல்லது தெற்கு திசை பார்த்து வைப்பது மிகவும் சிறந்தது.
நெக்ஸ்ட் டிப்ஸ் நம்பர் 5, இதுவுமே நம்மளோட பூஜையில் இடம்பெற வேண்டிய பொருட்களில் ஒன்று சிவப்பு கொன்றின்மணி. இதை வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுத்தமான தண்ணியில் கொஞ்சோண்டு பன்னீர் விட்டு கழுவி எடுத்து வச்சுக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், வீக்லி ஒன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து பிள்ளையார் கடன் கூட சொல்லுவாங்க. இதிலே வந்து பல வகை இருக்குது. வெள்ளை கொன்றின்மணி, கருப்பு கொன்றின்மணி அப்படிலாம். நான் வந்து சிவப்பு கொன்றின்மணியை வந்து என்னோடய பூஜையில் வந்து பயன்படுத்துகிறேன். இதுவுமே ஒரு வகையான பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். இதை வந்து கழுவி ஒரு சின்ன அகலில் போட்டு மகாலட்சுமி பக்கத்தில் வந்து இந்த குன்றின்மணியை வச்சுருவேன். இந்த குன்றின்மணி வந்து அதிமதுரம் செடியிலேருந்து கிடைக்கும். அது வந்து ஒரு கொடி வகை சார்ந்தது. அதில் வந்து இது மாதிரி காய்ச்சி கீழே நிறையா கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி கொட்டி கிடந்ததுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கழுவி தான் என்னோடய பூஜையில் வச்சு நான் வழிபடுறேன். இதையும் டிப்ஸ் நம்பர் 6, இதுவுமே நம்மளோட பூஜையில் வச்சு வழிபடலாம். இதோட பேர் வந்து கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை நம்மளோட பூஜையில் வச்சு வழிபட வந்து எந்த நியதியுமே கிடையாது. இந்த கோமதி சக்கரத்தையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து சுத்தமான தண்ணியில் பன்னீர் கலந்து சுத்தம் பண்ணி வச்சுக்குவேன். இந்த கோமதி சக்கரம் வந்து மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது. இது வந்து கோமதி நதிக்கரையில் அதிகமாக கிடைக்கிறதுனால கோமதி சக்கரம்னு பேர் வந்துச்சு. பொதுவாக இது வந்து வடக்கு நாடுகள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த கோமதி சக்கரத்தில் அந்த நடுப்புற உள்ள சக்கரம் தான் வந்து ரொம்பவுமே விசேஷம். அந்த சக்கரத்தை தவிர்த்துட்டு சைடில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம பூஜையில் வச்சு வழிபடும் போது சிவப்பு துணி மேலே வச்சு வழிபட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாகவே மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளோட பூஜையில் வழிபட வந்து இந்த கோமதி சக்கரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுவுமே ஒரு விதமான செல்வ செழிப்பு வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அணிகலன்களாகவும் பயன்படுத்தலாம். இது வரைக்கும் வந்து உங்கள் பூஜையில் இதை நீங்கள் வச்சு வழிபடலைன்னா இப்படி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். டிப்ஸ் நம்பர் 7, இது வந்து சோழி. இதை வந்து நம்மளோட பூஜையில் வச்சு வழிபடலாம். இதுவுமே மகாலட்சுமி அம்சமாகவே கருதப்படுகிறது. அடிக்கடி இந்த சோழியை எடுத்து இப்படி கையில் வந்து ஆடி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சோழியுமே நான் ஒரு சின்ன அகல் விளக்கில் போட்டு எடுத்து வச்சு இதையுமே மகாலட்சுமியோட பக்கத்தில் வந்து நான் வச்சுருவேன். இந்த கோமதி சக்கரம் குன்றின் மணியோட சேர்த்து. உங்கள் வீட்டில் எதுவும் சோழி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணுமே நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணி வச்சப்போ தானா மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்து இதை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பொருள் வந்து ஒரு இடத்த விட்டு நகராமல் அப்படியே இருந்தால் அதுலேயுமே வந்து ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிற மாதிரி நம்மளோட பூஜையுமே நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சில வேலைகளை வந்து மெனக்கட்டு செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய பொருட்களில் இது ரெண்டுமே உண்டு. ஒன்று வந்து மஞ்சள், இன்னொன்று வந்து குங்குமம். மற்ற எந்த பொருட்களை நம்ம வச்சாலும் வைக்கலைனாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு மரக்கிண்ணத்துலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன அகல் விளக்குலேயோ வந்து மஞ்சளையும் குங்குமத்தையும் வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமியோட பக்கத்தில் வச்சு பாருங்களேன். அதோட பலனை வந்து நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தை சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த மாதிரி அந்த குன்றின் மணி, கோமதி சக்கரம், சோழி இது எல்லாத்துலேயுமே மந்த்லி ஒன் வாஷ் பண்ணி அந்த 5 பொருளையும் மகாலட்சுமியோட பக்கத்தில் வச்சுருவேன். டிப்ஸ் நம்பர் 9, இந்த மாதிரி தூக்களை வந்து நம்ம டேரெக்டாக சாம்பிராணி போட யூஸ் பண்ணும்போது இது மாதிரி கருப்பு படிஞ்சிடுது. அது வந்து க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து மண்பாண்ட கடைகளில் வந்து இது மாதிரி கிடைக்கும் சாம்பிராணி போடுறது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக அகல் விளக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 10, நம்ம வந்து பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து வெறுமனையாக தண்ணியாக இருக்கிறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பூக்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா கொஞ்சோண்டு துளசி இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தீர்த்தமாக கூட பருகலாம். இது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நீர் வேளாவை பயன்படுத்திக்கிட்டோம்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். வெறும் தண்ணிக்கு பதிலாக இது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வரைக்கும் உங்கள் பூஜை ஏரியில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பிரசாதம் வைக்கும்போது இன்னுமே அது கொஞ்சம் நல்லாவே தெரியும். டிப்ஸ் நம்பர் 11, இவங்க வந்து நம்மளோட பூஜை அறையில் கட்டாயமாக இடம்பெற வேண்டியவங்க. இவங்க தான் வந்து கோமாதா சிலை. இந்த கோமாதா சிலையை வந்து நம்மளோட பூஜை அறையில் வச்சு வழிபடும் பொழுது சகல தெய்வங்களையும், அதாவது அனைத்து தெய்வங்களையும் வந்து வழிபட்டதற்கான பலன் வந்து கிடைக்கும். பசுவும் கன்றுவும் ஒன்றா இருக்கிற சிலை தான் வந்து கோமாதா சிலை. இதை வந்து நம்ம சிலை வடிவமாக வச்சு இவங்களை வழிபடலாம். அப்படி இல்லைனா படம் வடிவமாக வச்சு வழிபடலாம். இந்த சிலையை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடும் போது அதீத பலன் கிடைக்கும். தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை களைஞ்சப்ப 5 பசுக்கள் தோன்றினாங்க. அந்த 5 பசுக்களோட சந்ததி தான் வந்து பூமியில் வந்து நமக்கு நன்மை பயக்கின்றன. இந்த கோமாதா சிலை வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்னா, அதாவது பசுவோட மடியில் வந்து கன்றோட வாய் வந்து வச்சுருக்கணும். பட் எல்லாமே அப்படி சேர்ந்த மாதிரி வராது. ஏன்னா வந்து இது அச்சில் ஊற்றி எடுக்கிறதுனால ஒரு சில இது வந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கும். அப்படி நீங்கள் கவனிக்காமல் வாங்கிட்டீங்கன்னா அந்த வாய்க்கும் மடிப்பகுதிக்கும் கன்றோட வாய்ப்பகுதிக்கும் மடிப்பகுதிக்கும் இணைஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வந்து வச்சுருங்க.
நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா பசுவோட பால், தயிர், கோமியம் இது எல்லாமே வந்து புனிதமாகவும் சிறந்தவையாகவும் கருதப்படுது. அதனால தான் இது வந்து பூஜை அறையில வச்சு வழிபடுறது இன்னுமே விசேஷம் நிறைந்தது. பசுவோட பின்புறம் வந்து மகாலட்சுமி தாயார் கூடயே இருக்கிறதுனால இந்த கோமாதா சிலையை வந்து நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி பின்புறம் வச்சு வந்து வழிபடலாம். இது எல்லாமே என்னோட வீட்டில் நான் வந்து என்னோட பூஜை அறையை வந்து அழகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே பர்சனலாக என்னோட லைஃப்பை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து உதவி பண்ணதுனாலையும் இது எல்லா டிப்ஸுமே நான் வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்களாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. என்ன மாதிரியே ஒரு சில பேருக்கு பூஜை அறையை வந்து அழகுபடுத்தி பார்க்க பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணினா தான் நம்ம வீட்டில் செல்வம் வந்து செழிக்குங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. என்னால் இதெல்லாம் பண்ண முடியுதுங்கிறதுனால நானும் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பாய்.